நபியே, நீர் கூறும், நமக்கு யாதொரு நன்மையும் தீமையும் செய்ய இயலாத அல்லாஹ் அல்லாதவற்றையா நாம் அழைப்போம்? அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டிய பின்னரும் நாம் வழி தவறி நம் பின்புறமே திரும்பி விடுவோமா? அவ்வாறாயின் ஒருவனுக்கு நண்பர்கள் இருந்து அவர்கள் எங்களிடம் வந்துவிடு என நேர்வழி காட்டி அழைத்துக் கொண்டிருக்கும் போது ஷைத்தான் அவனை வழிதவறச் செய்து பூமியிலே தட்டழிந்து திரிகிறானே, அவனை போன்று ஆகிவிடுவோம். இன்னும் கூறும், நிச்சயமாக அல்லாஹ் காட்டும் நேர்வழியே நேர்வழியாகும். எல்லா உலகங்களுக்கும் இறைவனாகிய அல்லாஹுவுக்கே வழிபடுமாறு நாங்கள் ஏவப்பட்டுள்ளோம். அன்றியும் தொழுகையை நிலைநிறுத்தவும் அவனுக்கே அஞ்சி நடக்கவும் ஏவப்பட்டுள்ளோம். அவனிடம்தான் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். அவன்தான் வானங்களையும் பூமியையும் உண்மையாகவே படைத்தான். அவன் ஆகுக என்று சொல்லும் நாளில் அது உடனே ஆகிவிடும். அவனுடைய வாக்கு உண்மையானது. எக்காலம் சூர் ஊதப்படும் நாளில் ஆட்சி அதிகாரம் அவனுடையதாகவே இருக்கும். அவன் மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். அவனே பூரண ஞானமுடையோன், யாவற்றையும் நன்கறிந்தோன். இப்ராஹிம் தம் தகப்பனார் ஆசரிடம், விக்கிரகங்களையா நீர் தெய்வங்களாக எடுத்துக் கொள்கிறீர்? நான் உம்மையும் உம் சமூகத்தாரையும் பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பதை நிச்சயமாக பார்க்கிறேன் என்று கூறினார். அவர் உறுதியான நம்பிக்கை உடையவராய் ஆகும் பொருட்டு வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சியை இவ்வாறு காண்பித்தோம்.